ஓம் அகத்தீசாய நம. 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 கேளுங்க. போலி ஆன்மீகங்கிறது நாட்டில் அதிகமாக பரவிருக்கு. அதுக்காக ஐயா உங்களுக்கு அறிவுரை. போலி ஆன்மீகம் அரசு தெளிவு இருந்தால் நிச்சயமாக அதை செயல்படுத்த முடியும். லகுவானது, மக்களை மயக்கக்கூடியது. மக்களை இப்போ என்ன செய்யறான், காவி கட்டிக்கிறான். காவி கட்டிட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறான், மக்களுக்கு தெரியாது. அவன் பாட்டை இந்த நாங்கள் கும்பிட்ற இந்த இது கருப்பு, நீ நாங்கள் உனக்கு உடனே அதுக்கு ஒரு குதிரை இருக்கும், அது குதிரை மேலே ஒரு கருப்பு சாமி இருக்கும், அது இப்போ எதிரியை போய் காலால் உதைக்குமா, இன்னும் தெரியாது. ஒரு இப்போ நம்ம என்ன பேசுவோம், யாரையும் அவனுக்கு சேவனை செய்ய போகிறா, சேவனை செய்யறதுக்கு அவனுக்கு யார் இருக்கா, அவனும் மனுஷன் நீயும் மனுஷன், அவனுக்கு எப்படி சேவனை செய்ய நம்ம கேட்போம். அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனே கூட ஒரு அன்பர் வந்தார், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சேவனை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னான். அது போலிகளுடைய பேச்சு. செய்வனை செஞ்சிட்டான்னு சொன்னாவே போலிகள். நாம் என்ன சொல்லுவோம், சுத்த ஆன்மீகவாதிகள், நீ செய்தவனே ஒன்று விட்டு போகாது. நீ எங்கே போய் காசியில் முழுகினாலும் சரி, கன்னியாகுமரியில் முழுகினாலும் சரி, உன் செய்த பாவம் ஒன்று விட்டு போகாது. ஆகவே நீ யாருமே குறை சொல்லாது அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் என்ன சொல்லுவான், உன் பங்காளி செஞ்சிட்டான், நண்பன் செஞ்சிட்டான்னு சொல்லி இன்றைக்கி அப்படி தான் சொல்லிட்டான். பக்கத்து வீட்டுக்காரனே உனக்கு பாவது செஞ்சிட்டான்னு சொல்லிட்டார். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கேட்டால் பங்காளி, சித்தப்பாரு மக்கள், பெரியப்பாரு மக்கள். அப்போ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு செய்வனை செஞ்சான்னு சொன்னான். நான் சொன்னேன், ஐயோ பாவம், எது எங்கே சொன்னான்னு கேட்டேன். முசிலில் சொன்னான்னு, காய் போட்டு சொன்னான். எங்கே சொல்கிறான், ஊர் நம்ம சொல்ல வேணாம், எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவனை போலிகள். மக்களை அவன் காசு 10-20 வாங்கிறதுக்காக அண்ணன் தம்பி நட்பை கெடுத்துருவான். நண்பர்களுடைய உனக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் செய்வனை சொல்கிறான்மா, அண்ணன் தம்பி செஞ்சான்ருவான். இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் நட்பை கெடுத்துருவான். இப்போ தம்பியோடையான் படி கஞ்சான்னு சொல்லுவோம். தம்பி இருப்பது பெரிய ஒரு பெரும் பாக்கியம், அண்ணன் தம்பி இருக்குது, அதையும் கெடுத்துருவான், நண்பனையும் கெடுத்துருவான். இதெல்லாம் போலிகளுடைய வேலை. அவன் என்ன நினைக்கிறான், எப்படி இவன்கிட்ட மயக்கணும், இதோடைய விளைவுகள் என்ன, இப்படி தான் பேசுகிறோமே, அதோடைய விளைவுகள் எப்படி ஆகும், அவன் நீடிய நட்பு போயிடும், பகமை வரும், ஒருத்தருக்கு விளைவுகள் கடுமையாக போகும். விளைவுகள் கடுமைங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. இதெல்லாம் போலிகளுடைய வேலை. அவனு இந்த காசுக்காக இது ஊர் எங்கே இருப்பான், இந்த இது போடுவான், ராசி போடுவான், காய் விட்டுவான், என்ன செய்கிறான், எல்லாம் போலிகளோட வேலை. இப்போ போலி என்ன செய்யறான், போலி என்பது அசல் இல்லை அப்படின்னா, அசல் இல்லை, செல்லாத காசுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும், இதுவே இப்படி இருந்தால் அதோடு போகுது. இது இப்படியே இருக்கிறனால ஒன்றும் குற்றம் இல்லை, ஏன்னா 10 ரூபா சம்பாதிக்காம போச்சு. தொடர்ந்து வரக்கூடிய நட்பை கெடுப்பான், ஏதோ போகிறான் இப்போ என்ன மாதிரி நடக்கும். இன்னும் சில பேர் என்ன செய்கிறான், இந்த இது ஜாலம் செய்யறான். இப்போ 90 கொட்ட மாதிரி சொல்லுவான், லிங்கத்தை எடுக்கிற மாதிரி சொல்லுவான். அங்கே பார்த்தேன், இங்கே அங்கே அங்கே அந்த திருச்சியில் பார்த்தா இங்கே வருமா, எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ளே அடிப்பார்கள். அது மட்டும் இல்லை, நீ இப்போ இந்த அங்காயி பேரை நீ உடனே தபால் எழுதணும், இப்படி அந்த மாதிரி பேரை நீ தபால் எழுதலைன்னு சொன்னால் உனக்கு குடும்பத்துக்கு ஆபத்துன்றோம். இப்படி அச்சுறுத்தல் ஆன்மீகம் அது. இப்போ அச்சுறுத்தல் ஆன்மீகம் என்றைக்கும் ஆகாது. தலைவனை அறிமுகப்படுத்தணும், தியானம் செய்ய தூண்டணும். அதை விட்டுட்டு இந்த கதாசி போட்டு எழுதணும், அங்காயி பொறுத்து நீ எழுது, உன் நண்பனுக்கு எழுதுமா, ஒரு வாரத்துக்குள்ளே எழுதணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லுவான். அது வச்சு அச்சுறுத்தல் ஆன்மீகம். அங்கே அசல் கிடையாது, அது போலி தான். ஆக இது மாதிரி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்திய வெளிநாட்டில் இருக்குது. இந்த பேய் பிசாசுங்கிறது யாவனுங்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான், சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம இன்னும் சில பேர் தான் இந்த முன்னே சொல்ல ஜாலம் செய்வான். அதுக்கு ஒரு ஜாலம் செய்து என்ன செய்கிறான், மக்கள் மத்தியில் ஒரு பிரமை உண்டாக்குறான். வேப்பில் உரி போடுவோம், உடனே தங்க காசாக இருக்கும். ஒரு ஆச்சரியம், அப்பா இவ்வளோ பிரியன், இது இவர்கள் துறை, இவன் இந்த உண்மை ஆன்மீகள் வாதிகள் இதெல்லாம் எதுக்குப்பா ஜாலம், இதான் பொருள் பறிக்கிற மக்கள் தான் செய்வான், இந்த ஜாலம் ஆகாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். மக்களை கவர்ந்து அதுக்கு ஒரு 10-20 பேர் குழு ஒருத்தருக்குன்னு வச்சுப்பான். எல்லாம் அப்படி செய்வார், இப்படி செய்வார், போச்சு வேணும், பைப்பை திறந்தால் பன்னீராக வரும். அதெல்லாம் இந்த கண்கட்டி வேலை. அது மாதிரி மக்களை கவர்ந்து என்ன செய்வான், காசு சம்பாதிப்பான்.
அப்போ அவன் என்ன செய்வான், கோடிக்கணக்கு ரூபா செய்வான். ஒரு காலேஜ் கட்டுவான், இன்ஜினியரிங் காலேஜுமா, மருத்துவ கல்லூரிமா, எல்லாம் செய்வான். ஏயா இது வியாபாரமா? இப்போ என்ன எவ்வளோ காசு உனக்கு வருது, இப்போ நீ என்ன செய்கிறத? அது கேட்க நாதி இருக்காது. நம்மளால போய் கொட்டிக்கிட்டே இருப்பான். புகழ் வாய்ந்தவர்கள் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகுவதே சமுதாயத்தை மறைமுகமாக கொள்ளடிப்பது. இது ஆன்மீகவாதிகள். காவி கட்டினவனெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் காவி கட்டியிருக்கிறான் சாமியார் சொன்னால் அயோக்கிய பையன் முடிவிடுமோ. ஏன்னா அவ்வளோ அயோக்கிய பையன் காவி கட்டினவனா அயோக்கிய பையன் சொல்கிற ஒரே சங்கம். எதையா அப்படி சொல்லிட்டா சொன்னா அந்த மாதிரி சொல்லுவது நோக்கம் சிந்தியா. ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறதுனால ஒரு அதை போய் மூழ்கிறாரு. அவர் ராமலிங்க ஊர் சொல்கிற தாய்மொழி சாமி சொல்லுவார், கல் கண்டால் ஓடு கண்டால் காக்கும் போல் பொய் மாய்கை சொல் கண்டால் ஓடு காண்பர் தொய் விளைவது என்னாலும். இப்படி பசப்பு வார்த்தைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன செய்யறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கடைசியில் என்ன செய்யறான், இல்லறத்தான் அவர் பெரிய மகான், அப்போ அற்புத செயல் செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறார்? இப்போ நாம் சொல்லுவோம், இவர் அக்னி குண்டத்தில் இப்போ ஒரு இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அக்னி குண்டத்தில் இறங்குனாங்க. இது குண்டத்தை இறங்குனியே, யாருக்காவது உணவு வந்துச்சான்னு கேட்டால் பதில் இருக்காது. சரி அக்னி குண்டத்தை இறங்குனையா, அக்னி மீச்சன்னு சொல்கிறான், தீ மீச்சம் சொல்கிறான். இங்கே இந்த பகுதியிலெல்லாம் தீ மீச்சாமோ சில பேர் அக்னி குண்டத்தில் நடந்து போனார்னா, நீ இந்த அக்னி குண்டத்தில் போனில்ல, யார் பசியாக இருந்துச்சுன்னா பசியார மற்ற பசியாக இருக்கு, நீ பசியாக இருந்தியா? இப்போ நீ அக்னி குண்டம் முழுகுனேன், அக்னி குண்டத்தை போனையா, நீ பசியாருன்னு கேட்டால் பதில் வராது. ஆக இது மாதிரி சில ஆரவாரங்கள் செய்துட்டு அதன் மூலமாக பெரும் சக்தியை பெற்றதாக ஒரு கற்பனை பண்ணுவான். கடைசியில் ஏமாற்றம் அடைவான். அது ஒரு வகையான கூட்டம். இந்த அளவு குத்திக்கிறது அங்கம் பெற இது ஒரு வகையான கூட்டம். இதெல்லாம் என்ன செய்வா, இதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. தலைவன் அடையிறதுக்கு இது ஒரு பெரிய, இது தலைவனை அடைய முடியாது. நம்ம அதை தான் சொல்லப்போ ஆன்மீகம் என்ன உண்மை ஆன்மீகதுன்னு கேட்டேன். பசியார்த்தங்கள், மனைவிட்டு அன்பு காட்டு, விருந்த ஓசரிக்கணும், தாய் தந்துட்டு அன்பு காட்டு, தினம் தலைவன் அகத்தீசனை புரிந்து பூஜை செய், காலை மாலை பூஜை செய், வாய்ப்பில்லைன்னா எங்கேயாவது போகிறப்ப அகத்தீச நாமத்தை சொல்லு, இனிமையை நடந்துக்க, உயிர் வதை செய்யாதே, உங்கள் வீட்டில் ஆடு கோழியாக இருக்காது, புலால் உணவு சாப்பிடாதே, தெய்வத்தின் பேராக கொலை செய்யாதே, அப்படிலாம் பாவம், இதெல்லாம் பாவம் வரும்னு நம்ம சொல்லுவோம். அவன் எல்லாம் அதை கேட்க மாட்டான். இதெல்லாம் நாம் தான் உண்மை ஆன்மீகம். அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு தேவையில்லை. ஆக இதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மக்கள் மத்தியில் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஞானிகளை கேட்கும்போது ஏன் கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ ஆரவாரமாக போய் நிற்கிறான்னு கேட்டான். அவனுக்கு வேறு வழி இல்லையா, யார் சொல்லுது அவன்கிட்ட, யார் அவன்கிட்ட சொல்ல முடியும்? அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறான், பாவலுக்கு போகிறான், கும்பாபிஷேகம் பார்க்குறான், ஏதோ ஆடு கோழி வெட்டான், இதை செய்கிறான். அவன் இல்லாதத்தானுக்கு இவ்வளோ விஷயத்தை எப்படி சொல்கிறது? அதனால் அவன் இஷ்டத்துக்கு நவத்திட்டு போட்டு வேலைக்காரெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கட்டும். அது அவன் என்னைக்கு வரானோ, ஏதோ புண்ணியம் செய்த காலத்தில் அவன் நம்மகிட்ட வருவான், அப்போ நீ சொல்லு. இப்போ அவனை போய் அந்த நம்பிக்கைக்கு எடுத்துடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்க என்ன செய்றாங்க, அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. ஆக எந்த காலத்திலாவது இது போன்ற ஞானிகள், ராமலிங்க சாமிகள் இப்படி உள்ளவங்ககிட்ட வந்து கேட்டால் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் பாதை அல்ல, பொழுதுபோக்கு, விழான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இப்படி ஒரு கிராம மக்கள் மத்தியில் நடக்கும், நம்ம போகக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டால், அவர்களுக்கு அதை தவிர வேலை வழி இல்லை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அது போக்கில் விட்டு பிடிக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து சில இடத்துல இந்த மாதிரி இது போக வயிற்றுக்குள்ளேருந்து வாய்க்குள்ளேருந்து லிங்கம் எடுக்கிற மாதிரியும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை அதனால தான் வாய்க்குள்ளேருந்து இங்கே லிங்கம் எடுக்கிறது, சாமி சிலை எடுக்கிறதான் சொல்லுவோம். அது என்ன காரணம்? மக்களை கவர்றான், மக்களை கவர்ந்து அது மூலமாக செல்வத்தை பெருக்கிக்கிறான். அவனுக்கே தெரியாது நம்ம போகிற பாவ செயலாச்சே. அவன் மனைவி மக்களுக்கு போகிற காசை மறைமுகமாக நம்ம திருடுகிறோமே, அது பாவம் சூழுமே. என்ன செய்வான், ஒரு 10 வருஷத்துக்குள்ள 100 ஆண்டு 100 ஜென்மம் தேவையான 100 ஜென்மத்துக்கு நரகத்துக்கு போகிற அளவுக்கு சொத்தை சேர்த்துருவான். அவன் இல்லறத்தான், அவன் பிரச்சனைன்னு வருவான். பிரச்சனை வந்தால் அவனை மயக்கி அவன்கிட்ட 500,000 கைப்பற்றும் போது இப்போ அதான் 10 ஆண்டுக்குள்ள 100 ஜென்மத்துக்கு தேவையான நரகத்தை தெரிகிறோம் அவன். இதெல்லாம் அவன்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, உண்மை மக்கள் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலகீனம் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருங்க, இப்போ அவர் சொல்லும்போது கைலாசம் சொல்கிற மாதிரி போலி ஆன்மீகவாதிகள் இருக்காங்களே, இது என்னென்னா இது வெகு இல்லாததான பாதிக்குது எங்களுக்கு தெரியும். ஆனால் மன்னன் அரசனுக்கு தெரியும், அரசாட்சி செய்கிறவர்கள் தெரியும்னு சொல்லுவார். திருமந்திரத்தை சொல்லுவார், நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி
நாள்தோறும் நாடி அவநெறி நாடானேல் நாள்தோறும் மூட நன்னுமால். அதை சொன்ன நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவறினை நாள்தோறும் நாடி அவநெறி நாடானேல் நாள்தோறும் நாடு கெடும் மூட நன்னுமால். நாடும் கெட்டு போகும் மூட நன்னுமால். நாள்தோறும் செல்வம் நரபதி கொண்டுனார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மன்னர்கள் அந்த காலத்தில் சொல்கிறார், மன்னர்கள் தவசியை மட்டும் கவனிக்கக்கூடாது, அவனுக்கு தேவையான பொருள் உதவி செய்து அவனுக்கு உதவி செய்து தவத்தை மட்டும் வழங்கக்கூடாது. நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவநெறி நாள்தோறும் நாடி அவநெறி நாடானேர் நாள்தோறும் நாடு கெடும் மூட நன்னுமானார். நாடுக்கு நாள் மூடத்தனம் பரவும், உண்மை ஆன்மீகம் பரவாது. கூட்டமாக போவார்கள், ஒரு ஆரவார பூஜை செய்வான், ஒரு பால் விஷயமா தென்னை விஷயமா பூவை கொட்டுவான், எதோ செஞ்சுட்டு இருப்பான். கேட்பவர்களுக்கு அதை பார்ப்பன்ற மக்களுக்கும் பாவத்திலிருந்து விடுபட முடியாது, செய்கிறவனுக்கும் பாவத்திலிருந்து விடுபட முடியாது. அப்போ என்னையா செய்யணும் உண்மை ஆன்மீகம்னு கேட்டான். அப்போ சொல்கிறார் திருமலர், நீ இவர்களை கவனித்து மட்டும் போதாது, தவசிகளுக்கு உதவி செய்வது மட்டும் நீ நியாயம் நினைக்காதே. அதே சமயத்தில் சமுதாயத்தை கெடுக்கிற கைவர்கள் இருக்கிறான், அவனை நீ கவனிக்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் மூடத்தனம் மிகுதியாகி பருவமழையை தவறும். அது மட்டுமல்ல, ஆட்சியும் கவுந்து போகின்றான், ஆட்சியும் கவுந்து போகும். அவன் என்ன செய்வாங்க உண்மை ஆன்மீகவாதிகள், நீ எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்யோ அந்த அளவுக்கு நிச்சயம் நீ பாதிக்கப்படுவாய் என்பது உண்மை ஆன்மீகம் சொல்லுவான். அவன் அதான் சொல்ல மாட்டான், எவனோ அப்படியே போகிறான், நம்ம காசு வந்தால் போதும்னு சொல்லிடுவோம். அப்போ என்ன சொல்கிறான் மன்னவர் திருமந்திரத்தை சொல்லும்போது, நீ தவசிகளை கவனிப்பது நியாயம் நினைக்கிறாய், அதே சமயத்தில் சமுதாயத்தை மூட பழக்கத்தை உண்டாக்கி அவரவர் நரகத்து போட்டு காரணமாக இருக்கிறான், பருவமழை தவறி போகும், அவனை நீ கட்டுப்படுத்தணும்னு சொன்னார் திருமூலர். ஆக நாடு கெடு மூட நன்னுமார் நாள்தோறும் செல்வம் நரபதி கொண்டுனார். அது மட்டும் இல்லை, நரபதி என்பது நரருக்கு பதியும் மன்னர்கள் ஆட்சி தடுமாட்டம் வந்துடும். காரணம், உண்மை ஆன்மீக நாடெங்கும் பரவுவதில்லை, அங்கே ஜீவ தயவு இருக்காது. ஜீவ தயவு இல்லாதனால மக்கள் மத்தியில் போட்டு பூசலும் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ என்ன செய்கிறார்கள், ஒரு இனத்தாரும் மற்ற இனத்தாரும் அடிச்சுக்கிறான். இப்போ அந்த பாதிக்கப்படுவது வசதி வாய்ப்பு உள்ளவன் எங்காவது ஒரு நகரத்தை போய் தப்பிச்சுக்கிறான். ஏன் பஞ்சபராரிகள் என்ன செய்கிறான், அங்கேருந்து 10-20 பேர் போகிறான், அங்கே குடிசையில் நெருப்பை சீமனை ஊற்றுறான், நெருப்பை வைக்கிறான். ஆக அது மாதிரி உள்ளே வயதுக்கு சின்ன கை குழந்தை, நிறமாத கர்ப்பிணி, அங்கே சூளான பசுமாடுகள் அப்படியே எரிஞ்சு நாசமாக போகுது. அதை ரசிக்கிறான். உண்மை ஆன்மீகம் அங்கே இருந்தால் நிச்சயம் என்ன செய்வாங்க, ஆசான் இப்போ ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இப்படி அக்குறுமம் நடக்குதப்பா நீ தான் கட்டுப்படுத்துன்னு சொன்னால் அதை அவங்க ஞானிகள் கட்டுப்படுத்துவாங்க, உலக சுப்பிரமணியர் கட்டுப்படுத்துவார். ஆனால் இப்போ எப்படி ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் உயிர் வரை ஏற்பட அவன் கேட்குறான், என்னை விட்டு ஒரு பொம்பளை சொல்கிறான், நான் எனக்கு சம்மந்தமே இல்லையா, என்னை விட்டுடுயான்னா கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அவனை வெட்டி தரணும். அது மட்டுமல்ல, கொடுமை நடந்திருக்கு. அவன் ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர், அவன் அவனை பிடிச்சி கொடுத்துறான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே அவர் மகளை கெடுத்துட்டு தீ வச்சிருக்கிறான். இது கடவுளுக்கே அடுக்காது. என்ன காரணம்னா, உண்மையான ஆன்மீகம் இருந்தால், கடவுள் ஆட்சி இருந்தால் என்ன செய்வார்கள், அது கட்டுப்படுத்த முடியும். அவங்களா ஞானிகள் ஆட்சி இருந்தால் கட்டுப்படுத்த முடியும். ஆக இது போன்ற கொடூர செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும், கட்டுப்படுத்த முடியாது. என்ன காரணம், தலைவன் ஆட்சி இல்லை. ரெண்டாவது, ஞானிகளுடைய ஆட்சி இருந்தால் என்ன செய்வார்கள், முன்னமே சொல்லுவார், இந்த மாதிரி இடத்துல கலவரம் நடக்க போதப்ப நீ தடுத்துன்னு சொல்லிடுவாங்க. தடுத்தா அப்போ என்ன ஆகும், சாதாரண கை குழந்தையிலேருந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் கர்ப்ப பெண்கள் சூடான பசுமாலேருந்து எல்லாம் வெட்டி தூள் எல்லாம் கொலை நடந்துகிட்டு இருக்கும். அவள் தென்னை மரத்தை வெட்டி போடுவான், வாழை மரத்தை வெட்டுவான், ரோட்டு மரத்தை வெட்டுவான். இது போன்ற கொடுமைகள் எங்கே நடக்குன்னா, தலைவன் ஆட்சி இல்லாதனால. நான் இப்போ இது நடக்குது நியாயமாக அநியாயமாக நான் பேச நாங்கள் வரல, இது இந்த காலத்தை இப்போ நடக்குது. ஆனால் இப்போ 2 வருஷம் ஞானிகள் காலத்தில் இது நடக்க முடியாது, அது முன்னே உங்களுக்கு தெரியும், சேர்த்து எடுத்துருவாங்க. ஆக எங்கே பார்த்தாலும் உயிரினங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த காலத்தில், ஞானசத்திர காலத்தில். இப்போ இருக்குதோ இல்லையா, இப்போ பிரச்சனைகள் வந்த பேப்பர் செய்தியை பார்க்கும்போது இருக்கு. ஆக உலக மக்கள் மத்தியில் இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் அராஜகம் மிகுதியாக இருக்குது. அதை அரசு இப்போ கட்டுப்படுத்த முடியாது. யார் துணை இருக்கணும்னா இப்போ சொல்லணும், இப்போ யார் துணை இருக்குன்னா அகத்தீசன் சோடி கேட்குறார், ஐயா இந்த எங்களுக்கே புரியலையா, ஒரு பக்கம் பருவமழை தவறி குடி தண்ணீருக்கே பிரச்சனையாக இருக்குது, ஒரு பக்கம் இனக்கலவரம் ஏற்பட்டு எங்கே பார்த்தாலும் உயிர் வரை நடந்துகிட்டு இருக்கு. 10-12 நாளாகவும் இந்த ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பஸ்ஸே ஓடலை, 11 நாள் பஸ் ஓடலை. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா வகையான பொருள்களும் அப்படி முடங்கப்பட்டிருக்கு. மில்லிலேருந்து போகும் தினம் 100-150 லாரி மில்லிலேருந்து வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய நூல்கள் பஞ்செல்லாம் அப்படின்னு போச்சு. எங்கே பார்த்தாலும் ரத்த கலரி, எங்கே பார்த்தாலும் தீ வைப்பு நடக்குது. இப்போ ஆசானை கேட்குறோம், ஐயா எனக்கு புரியல, என் அறிவு கெட்டலை, நீ என்ன சொல்கிறன்னு கேட்டால் இப்படி செய் அப்படின்பார். ஆனால் அது என்ன செய்யணும், வீழ்ந்து வணங்கி கேட்கணும். அரசாளுகின்றவர்கள் வீழ்ந்து வணங்கி, எனக்கு புரியலையா, என் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் பருவமழை தவறி இருக்கு,
ஒரு பக்கம் பருவமழை தவறி குடி தண்ணிக்கே தடுமாறுகிறார்கள், ஒரு பக்கம் ரத்த கடை நடக்குது, ஒரு பக்கம் இனக்கலவரம் நடக்குது. நீ என்ன சொல்லணும்னு சொன்னா இப்படி செய், நீ செய்யன்னு சொல்றதை விட நான் விரும்பலை, நீ இறங்கி செய்யணும், நான் இறங்கடா அப்படிவேன். நான் இறங்கி பாரு, நான் நீ என்னை கேட்டில்லடா, என்னை கேட்டில, நீ என்ன நீ இறங்கி செய்யன்னு சொன்னில்ல, நான் இறங்குறேன், நான் பாரு இதை உடைச்சிடணுங்க, உடைச்சி தூட்டு கொண்டு விடுவாங்க. ஆக அது போன்ற வல்லமுள்ளவர்கள் துணை இருக்கணும். அந்த மாதிரி வல்லமுள்ள துணைன்னா அவங்க தான் ஆசானை கேட்கணும். நாம் வருங்கால 2 வருஷத்துக்கு பிறகு ஞானசித்திர காலத்தை கேட்பார்கள். அந்த நிர்வாகம் நடத்துறவர்கள் ஆசானை கேட்கணும், எனக்கு அறிவு கட்டலை, இப்போ நடக்கிறது என்னென்ன நடக்க போகுது நீ சொல்லுன்னு சொன்னால் இந்தந்த தேதியில் இந்த நேரத்தில் இது நடக்கும், இது உடைச்சரி அரும்பார். அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை அவர்கள், இந்தந்த தேதியில் இன்னவே இந்த மாதிரி செய்ய போகிறான், அதை இப்படி செய் அவனை, அது இப்போ செய்ய முடியுமா? இப்போ அவங்க தலைமை தாங்குறவர்கள் நிர்வாகத்துள்ளவர்கள் பணிந்து கேட்கணும் ஆசானை போய் கேட்டால் நிச்சயம் நல்லா நடக்கும். இது ஏன் சொல்கிறோம்னா, உண்மை ஆன்மீகம் உள்ளவர்கள் இப்படி தான் பேசுவார்கள். எவனோ எப்படியோ போகிறான் நினைக்கிறவர்கள் இப்படி பேச முடியாது. ஆக நாட்டுப்பட்டு உள்ளவர்கள் உண்மை ஆன்மீகம் எதுன்னு கேட்டான், போலி ஆன்மீகம் எவனோ எப்படியோ போகிறான், நம்மளுக்கு அவசியம் இல்லை, நமக்கு இன்றைக்கி 1000 10,000 20 நேரம் வந்துச்சு, நாமெல்லாம் இரவு நேரத்தில் கூடுவோம், நல்லா இது மீன் கறியை வச்சுக்கிட்டு கோழியை வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி போடுவோம், ஜல்சாவாக இருப்போம், எவனா போகிறாமா? இது போலி ஆன்மீகம். உண்மை ஆன்மீகவாதிகள் ஐயோ பருவமனையும் தவறிடுச்சு, எங்கே பார்த்தாலும் எனக்கலவரம், எங்கே பார்த்தாலும் உயிர் சேதம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எந்த தலைவனை கேட்பான்? உண்மை ஆன்மீகவாதி நாட்டுப்பட்டு உள்ளவர்கள் உண்மையான. அதே சமயத்தில் தலைவன் திருவடியை பற்றுகின்றவருக்கு தான் நாட்டுப்பட்டுக்குமே தவிர, தலைவனை பற்றி அறியாதவர்கள் தலைவன் திருவடியை பற்றாதவர்களுக்கு நிச்சயமாக நாட்டுப்பட்டு இருக்க முடியாது. நாட்டுப்பற்றே ஒரு ஆன்மீகம் தான். நாட்டுப்பற்று என்பது மக்கள் பற்று தானே. உயிரினங்கள் நல்லபடி இருக்க வேண்டும், நாடே செழிக்க வேண்டும், பருவமழை பெய்ய வேண்டும், எங்கே பார்த்தாலும் மக்கள் இனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து ஊட்டுவா, கையில் இட்லி வச்சுக்கிட்டு ஊட்டுவா குழந்தைக்கு, அந்த காட்சியை அவன் காணுவான். அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அது திருப்பிக்கும், அது அப்படி இப்படி நயமாக பேசி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவாள், அந்த உணவு தருவாள். தாய் என்ன செய்வார்? குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு பால் குடிக்கும். கண்டுக்குட்டி என்ன செய்யும்? அந்த இது தன்னுடைய தாய் பசுவிலிருந்து பால் உறிஞ்சி குடிக்கிறத பார்ப்பான். ஆட்டுக்குட்டி ஓடி ஓடி அந்த மார்பை முட்டி பால் குடி பார்ப்பான். இப்படியெல்லாம் பலரை ரசித்து அது ஆனந்தமாக ஆனந்தம் அடையக்கூடியவர்கள் சுத்த ஆன்மீகவாதிகள். ஒரு பக்கம் பால் குடிக்கிறதை கண்டு ரசிப்பான், குழந்தை தாயினும் பால் குடிப்பதை கண்டு ரசிப்பாள். ஒரு முதியவள் ஒரு பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதை கண்டு ரசிப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பசுமையை கண்டு ரசிப்பான். உயிரினங்கள் மகிழ்ச்சி அடைவதை கண்டு ரசிப்பான். இப்படி மகிழ்ச்சியாக உலகமெல்லாம் இருக்கவும் நினைப்பவன் நான் சுத்த ஆன்மீகவாதி. அவன் தான் அவருடைய நிர்வாகம் தான் நிச்சயம் நல்லா கொடுக்கும். அப்போ சுத்த ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் கண்டு ரசிக்கிறான். இப்படி கூட்டமாக மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கூட்டமாக மகிழ்ச்சி அடைவதை கண்டு ரசிக்க உள்ளவன் சுத்த ஆன்மீகவாதிகள். அதை பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் தான் போலி ஆன்மீகல். இதை பற்றியே சிந்திக்க மாட்டான், சிந்திக்க வேண்டிய அவசியம் தான் இருப்பான். ஆக இது போன்ற சுத்த ஆன்மீகவாதிகள் யாருன்னு கேட்டான், ஜீவத்தைவு உள்ளவன், மனிதாபிமானம் உள்ளவன். ஜீவத்தைவு, மனிதாபிமானம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் சுத்த ஆன்மீகவாதிகள். தமக்கு வரும் என்ன சொன்னா, தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான் இவன் புலோ மண்ணுயிர்க்கின்னா செய்தனான். தனக்கு வருகின்ற துன்பத்தை அறிகின்ற இவன் தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான். நமக்கு துன்பம் வந்தால் இப்படி ஏற்படும் என்று அறிகின்ற நீ மற்ற உயிருக்கு எப்படி துன்பம் செய்யலான்னு கேட்பான். அப்போதான் சுத்த ஆன்மீகவாதிகள். அப்போ சுத்த ஆன்மீகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தனக்கு பிற உயிருக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்ததாக நினைக்கக்கூடிய அறிவும் உணர்வும் பரிபக்கம் உள்ளவன் சுத்த ஆன்மீகவாதிகள். ராமலிங்கசாமி சொல்வார், துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணியன் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தனின் திருவுள்ளம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு உயிரை அடிக்க முற்படும் போது கொல்லும் போது என்னால் தாங்க முடியவில்லை என்று மனம் நொந்து கண்ணீர் விடுகின்றவன் சுத்த ஆன்மீகவாதிகள். ஏதோ இங்கே நடக்குது, நமக்கு தேவையில்லை என்று நினைப்பவன் போலி ஆன்மீகவாதி. அப்போ போலி ஆன்மீகவாதிகள் இருந்தால் நாடு என்ன உண்டு? உருப்படாது, நாடே உருப்படாது. ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யாருன்னு கேட்டால் அரசாங்கம். அரசாங்கம் என்ன செய்யணும்? சான்றோருக்கு துணை கொண்டு இப்படியே விசாரிக்கணும், சுப்பரியலாக்க கொண்டு விசாரிக்கணும். என்னையா நடந்துக்கிட்டு இப்போ துறை நடந்துகிட்டு இருக்குது, சுத்த ஆன்மீகம் நடந்துகிட்டு இருக்கு, பேச்சே இல்லை. எவனா எப்படி அப்போ நினைக்க மாட்டான், நாடு முன்னேற வேண்டும், இந்த மக்கள் பசியாற வேண்டும். இப்போ நமக்கு அங்கே என்ன செய்யறோம்? சுத்த ஆன்மீகத்துடைய விலை வேணும்னு கேட்டான். அங்கே இப்போ முசிறி பிரிவு ரோட்டில் 1000 பேருக்கு கம்மஞ்சோன் இரும்பு ஊற்றுறையா, இங்கே 7 மூட்டை போட்டு 3000 பேர் சாப்பிட்றோம், 3000 பேருக்கு தண்ணி கொடுக்குறோம். அப்போ பஞ்சபராரிக்கு 531 திருமணம் செஞ்சேன். சுத்த ஆன்மீகோட செயல்படன்னு கேட்டான். பஞ்சபராரிகள் ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, மேந்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, மேந்தட்டு மக்களுக்கு தண்ணியும் நடுத்தர வர்க்கத்துக்கு ஆறுதலும், பஞ்சபராரிகளுக்கு உணவும் உடையும் கொடுத்து திருமணம் செய்து வைக்கணும். சுத்த ஆன்மீகத்துடைய செயல்பாடு விசாரிக்கணும், அரசாங்கம் விசாரிக்கணும், பதிவாகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அரசாங்கம் தெரிஞ்சாலும் சரி, அவர் என்ன செய்யணும்? ஊர் எங்கும் எங்கே சுத்த ஆன்மீகவாதி இருக்கிறானா, எது போலி அவருக்கு தெரியாது. இப்படி தெரியும்.
ஞானமில்லாதார் சடை செல்லும் நன்னி ஞானிகள் போல் நடிப்பவர் தம்மை ஞானிகளால நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குது நலமாக நாட்டு எங்களுக்கு சொன்னா தெரியும். இப்போ நாங்கள் சொல்கிறோம், இவன் வியாபாரம் செய்கிற ஆன்மீகவாதி, இவன் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான், இவன் 30 கோடி ரூபாய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் பேரால் சேர்க்கிறான், இவன் சுத்த ஆன்மீகவாதி, இவன் காட்டுகின்ற பாதையும் சரி இருக்காது, இவனை மடக்கிறான்னு நாங்களும் சொல்லுவோம். இப்போ என்ன செய்யணும்? அரசாங்கம் துப்புரையிலாக்க என்ன செய்யணும்? சுத்த ஆன்மீகவாதி 530 திரும்ப நடந்திருக்கியா? அவன் யார்? அவன் என்ன செய்யறான்? அவன் கொள்கை கோட்பாடு என்னையா? அப்போ இவட்ட ஒன்று விசாரித்து பார்க்கணுயா. விசாரித்து பார்த்து, ஐயா நீங்களாம் இந்த மாதிரி காரியம் செய்யல, என்ன செய்றீங்கன்னு கேட்போம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நித்தம் பசியாட்டுகிறோம், பஞ்சபராரிகளை உணர்கிறோம், பஞ்சபராரி பசி எங்களுக்கு தெரியும், அவர்கள் பசியாட்டுகிறோம். இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் மிக இன்றியமையாதது, தண்ணீர் கொடுக்குறோம், பஞ்சபராரிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம், அற்புத செயல் நடத்துகிறோம். நாங்கள் செய்கிறதுக்கு காரணம் ஆசான் அகத்தீசன், ஆசான் சுப்பிரமணியர், இவங்க திருவிடையை பற்றோம்னு சொன்னோம். அப்போது நாங்கள் இந்த நாடு முன்னேற வேணும், என்ன செய்யணும்? இப்படியெல்லாம் இப்படி செய்தால் சட்டம் நாங்கள் சொல்லுவோம், ஆலோசனை சொல்லுவோம். நாங்கள் ஆட்சின்னு வருது, இப்படி செய்தால் சரியானு சொல்லுவோம், இப்படி செய்தால் இப்படி கேளுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த தென் மாவட்டத்தில் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குது, இதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஆசான் சொல்லிட்டு போடுவார். அவங்க எல்லா வல்லையும் உள்ளவர். இதை எதுக்கு சொல்கிறோம்னா, எங்களை நம்ம சங்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், விரும்பினால் விரும்பாட்டால் பற்றி அவசியம். ஆக இந்த சங்கம் சும்மா ஓஞ்சி இருக்காது, நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். இதான இந்த பகுதி நடக்காது, இந்த மாதிரி அக்குறமும் இங்கே நடக்காது. காரணம் நான் ஆசான்ட்டு சொல்லுவோம், நாங்கள் வாழுகின்ற பகுதி இந்த சங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதியில் எந்த கலவரம் எனக்கெல்லாம் வரக்கூடாது, நீ தான் அருள் சென்று கட்டுவோம். எந்த பகுதியிலும் நாங்கள் இப்போ கேட்டுவோம், எங்கள் இந்த சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த புனிதமான சங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பருவமழை பெய்ய வேண்டும், நாடு சுவீட்சமாக வேண்டும், என கலவரம் என்ற பேச்சு இங்கே இருக்கக்கூடாது, மதம் எனம் ஜாதி என்ற பெயரில் மக்கள் அல்லல் படுவதை நாங்கள் விரும்பவில்லை, நீ தான் அருள் சென்று கட்டுவோம். அதே மாதிரி அவர்கள் கேட்டுக்கணும், அது அவங்க இருக்கட்டும். ஆக சுத்த ஆன்மீகம் எதுன்னு கேட்டான், சுத்த ஆன்மீகம் ஜீவத்தைவு தான். இப்போ நம்ம ஜீவத்தை எப்படி வந்துன்னு கேட்டான், என்னையா இவ்வளோ பெரிய சுயநலம் உள்ள இந்த நாட்டில் எதை எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் செய்தால் என்ன லாபம் என்று கேட்கக்கூடிய இந்த நாட்டில், காவி உடை தரித்து அராஜகம் செய்யக்கூடிய இந்த நாட்டில், தெய்வம் என்றால் இன்னதென்று தெரியாத நாட்டில், அதான் சொன்னா மண்மலை அத்தனை மாதனமையினும் அண்ணல் இவன் என்றே அஞ்சலி எத்தனாய் எண்ணி இறஞ்சாதார் கீழ்ந்த இருவரும் நன்னுவர் இயலா நடக்கக்கூடிய தலைவன் யாருன்னு தெரியாதவன் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்போ நம்ம தெரியும் தலைவன் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம செயல்பாடுகள் அத்தனையும் உயர்ந்தது, தூய்மையானது, மிக உன்னதமானது, கடவுள் தன்மை உள்ளதுன்னா. ஆக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லுவோம். ஆக நம்ம சங்கம் தலைவனை புரிந்து கொண்ட சங்கமாகும், உலக மக்கள் தெரியாது. இப்போ அவர்கள் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுவோம், இது போகிறப்பா சரியில்லையா, இவன் மூடத்தனத்தை உருவாக்குறான். நம்ம சொல்லுவோம், என்ன உலகச்சேமத்துக்கு நெருப்பு, உலகச்சேமத்துக்கு யாக குண்டன்னு சொல்லுவோம். சரி, இத்தனை 60 70 யாகம் 48 இந்த குழி போட்டுக்கிட்டு நெருப்பு போட்டு உட்காந்துருக்கிய, முதல் நீ சாப்பிட்டியான்னு கேட்போம். நீ இப்போ நான் 48 குண்டம் 48 யாக குண்டம் வச்சுக்கிட்டு உலகச்சேமத்துக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, உலகச்சேமம் சரியில்லை, இப்போ நீ சாப்பிட்டாகணுமான்னு கேட்போம். இப்போ சாப்பிடணும்ல. இப்போ நீ 48 குண்டத்தில் 60 70 குண்டத்தில் கும்ப வச்சுக்கிட்டு யாகம் கொண்டு செய்கிறியே, எந்த நாடு காப்பாற்றப்படுது? நீ செய்த பின் மழை பெய்யுதா, அதை நீ சாப்பிட்றியா? நாம் சொல்லுவோம், இதெல்லாம் உனக்கு அதே ஆகாது, பசியாற்றுறான். அப்போ இது உலகச்சேமத்துக்கு நெருப்பு போட்டு கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது உலகச்சேமத்துக்காக இந்த இது யாகம் வளர்க்குறது போகிறது, இந்த கதையை எங்களுக்கு பிடிக்காது. ஒரே வார்த்தை, உலகச்சேமம் என்பது நீ உன்னுடைய செயல்பாட்டால் நீ யாரு பசியாறினா, இன்னைக்கு எத்தனை பேர் சோறு போட்டேன், உன் மனைவிட்டு அன்பு காட்டினியா, அதை பசியாற்றினியா, அதை குடிக்க தண்ணி குட்டியா, என்ன உலகச்சேமம் நெருப்போட்டு கொத்திட்டு இருப்பாங்க. சுத்த ஆன்மீகம் அல்ல இது, ஏமாற்றுவேன் நம்ம சொல்லுவோம். அவனுக்கே தெரியாது, அவன் நினைக்கிறான். யாரு தெரியும்? நமக்கு தெரியும், சங்கத்தாருக்கு தெரியும், எப்போற பாதை சரியில்லை, நெருப்பை போட்டு கொத்திக்கிட்டு உட்காந்துருப்பான். 10 பேர் வேணாம் புரியாத ஒரு வாட்சை பேசிக்கிட்டு காலையிலேருந்து மாலை மட்டும் நெருப்பு போட்டு கொத்திருப்பான். உலகச்சேமன்னு சொல்லுவான். உலகச்சேமம் இது அல்ல, இது உலகச்சேமத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுத்த ஆன்மீகள் அப்படி தான் பேசுவான். அப்போ அவன் அந்த மாதிரி சங்கத்தை சொல்லுவான். இந்த சங்கத்தை என்ன செய்யணும், அரசாங்கம் கேட்டால் முதல் உன முடக்கிய என்ன சம்பாதிச்சிருக்கான், இந்த பேர் தானே வச்சிருக்கான், ஆன்மீகன்ற பேர் தானே இந்த வியாபாரம் செஞ்சானா, அது ஆன்மீகன்ற பேர் தானே, இந்த சொத்தை கூட நாட்டுக்கு கைப்பற்ற வேண்டும், ஒரு இடத்த விட்டு நாட்டுக்கு இருக்கு. ஆக அப்படி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இன்னைக்கு போலி ஆன்மீகவாதி இருக்கு, நூற்றுக்கணக்கான கோடி வச்சிருக்கிறான் போலி ஆன்மீகவாதிகள். ஆக அதையெல்லாம் நாட்டு கொண்டாந்து இப்போ போடலாம். இப்போ பாதிக்கப்பட்ட பகுதி தென் மாவட்டத்தில் கொண்டு போய் ரூபாய்க்கு கொடுத்து நாட்டு மக்கள் செய்யலாம். ஆக இதுதான் சுத்த ஆன்மீகவாதிகள். நமக்கு தெரியும் சுத்த ஆன்மீகத்துன்னு கேட்டான். ஆக மனிதாயமானம் நாங்கள் எப்படி சொல்கிறோம், ஆசானை வணங்கினோம். யாரை வணங்கினோம்? அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நின்றுனான். அறக்கடலாக, அறிவு கடலாக, மிகப்பெரிய வல்லமை உள்ள, மிக கனிவான, அதான் சொல்வார், செம்மலர் நோன்றால் சேர்லொட்டா அம்மளம் செனர், மலர் போன்ற பாதம் உள்ளவன்,
செம்மலம் நோன்றால் சேர ஒட்டா அம்மலம் கழுவி அன்புடன் வருகினார். ஆக ஆசான் எப்படி அவன் பாதம் எப்படி இருக்குன்னா ரோஜா இதழ் போன்று மிருதுவாக இருக்கும் ஆசான் திருவடி, ஆசான் ஞானபண்டிதன் சுப்பிரமணியர் திருவடி, ஆசான் அகத்தீசன் திருவடி, ஆசான் திருமல தேவன் திருவடி, ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் திருவடி எப்படி இருக்குன்னா ரோஜா இதழ் போன்று இருக்கும். ஆனால் அந்த ரோஜா இதழை வீசி எறிந்தால் அண்டம் பொடி போடும். அப்படி வல்லம் உள்ளவர். அந்த பாதம் நடந்தாவே அண்டம் பொடி போடும். அப்பேற்பட்ட ஆசானை வணங்கி மிக கருணை உள்ளவன், மிக ஆற்றல் பொருந்தியவன், மிக நம் பாவத்தெல்லாம் பொடியாக்கக்கூடிய ஆசான் ஞான பண்டிதனை வணங்கி இருக்கிறோம். அதனால தான் நமக்கு சிறப்பறி வந்தது. அவர்கள் அப்படி இல்லை. எது சிறு தெய்வத்தை வணங்கியிருக்கான், அம்மை கண்டு இறந்தவரை வணங்கியிருக்கிறான், சில நெருப்போட்டு கொடுத்துருக்கலாம். அது கும்பாபிஷேகம் பார்த்துருப்பான், ஏதோ இது மொட்டை அடிச்சிருப்பான். நம்ம திருப்பதியில் போட்டால் மொட்டை அடிச்சிருப்பான், பட் வருஷம் மொட்டை அடிச்சிருப்பான். அது ஆன்மீகம். அவன் சொல்கிறான், நம்ம ஏற்று கொள்ள மாட்டோம். ஒரு வகையில் ஆதாயம் தான், என்ன காரணம், வெயில் காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதை தவிர அது ஆன்மீகமாக இருக்க முடியாது, நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மொட்டை அடிக்கிறது, காவி கட்டு, இந்த மாதிரி செய்யலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக ஆசானே வணங்கினோம். அறிவு பகுத்தறிவாதி, மிக அறிவு கூர்மை உள்ளவன், அருள்பலம் உள்ளவன், மிகப்பெரிய வல்லமுள்ள ஆசானை வணங்கணும். அறிவு வந்தது. ஆக சுத்த ஆன்மீகத்துக்கு என்ன துணைன்னு கேட்டான், சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவுக்கு என்ன வேணும்னு கேட்டான், திருவருள் வேண்டும். திருவருள் யார் யாரா பிடிக்குதுன்னு கேட்டான். அது ஆசான் ஞான பண்டிதன், அகத்தீசன், திருமூல தேவன், காலாங்கி போவர், கரூர் முனி, அருணைக்கு சொன்னான். இவர்களை வணங்கினா தான் சிறப்பறிவு உண்டாகும், இல்லைன்னா வராது. சிறப்பறிவு இல்லாத மக்கள் செயலும் அவருடைய பேச்சும் அதுதான் போலி ஆன்மீகம். சிறப்பறி இல்லாதவன், சிறப்பறிவுடைய மக்கள் இப்படி பேச மாட்டான், செய்ய மாட்டான், மற்றவன் செய்து கவலைப்பட மாட்டான். ஆனால் நாம் கவலைப்படுவோம். ஏன்னா சுத்த ஆன்மீகவாதிகள் நாம் கவலைப்பட்டே ஆக வேண்டும். நாடு சுவீட்சமாக்க வேண்டும். ஒரு பக்கம் பசியாற்றும். இது போன்ற எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் வழிபறியும் வீடு தீ வைத்து போன்ற கொடுமைகள் நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுத்த ஆன்மீகவாதி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்காக மனம் வருந்துவான். அதை வருந்தினால் அவன் சுத்த ஆன்மீகவாதி. ஏதோ இப்படியே போனால் சுத்த ஆன்மீகவாதி இருக்க முடியாது. அவன் அருள் இல்லாதவன், கருணை இல்லாதவன், திருவருள் பெறாதவன் சொல்லிடுவான். ஆக சுத்த ஆன்மீகம் இந்த நாடு வர வேண்டும். நாம் எல்லாம் பூஜை செய்வோம். இதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்கிறது சுத்த ஆன்மீகம் தான். இப்போ பேசுவது சுத்த ஆன்மீகம். ஆக இது போன்ற சடங்குகள் நமது நோக்கம் அல்ல. இது சடங்கை செய்துவிட்டு மனிதன் முன்னேற முடியாது. நம்ம சங்கத்தார்கள் செய்வனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். செய்வன் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டான். மடையன் சொல்றான், கிட்டே போக மாட்டான். அப்படி யாரேனும் ஒருவன் செய்வனை செய்தான் என்று சொல்லுகிறவனை பார்க்க மாட்டான். பார்த்தால் தலைமுடிக்கு தண்ணீர் தலையை கொஞ்சம் எண்ணெய் வச்சு மூடிட்டு போடுவான். ஆக இதை நம்ம சங்கத்தோட கொள்கை கோட்பாடுகள். எதையும் துன்ப துயரம் வந்தால் நம்ம செய்த பாவம் என்பது சுத்த ஆன்மீகத்தின் கொள்கை. ஏதோ நமக்கு துன்பம் வந்தால் அவன் செய்தான், இவன் செய்தான், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, பழி வாங்குறது, அது போலி ஆன்மீகம் தான். நம்ம சுத்த ஆன்மீகம் தான். ஆக சுத்த ஆன்மீகம் சிறப்பறிவு துணை கொண்டதாகும். சிறப்பறிவு துணை கொண்டது, சிறப்பறிவு உள்ளது சுத்த ஆன்மீகம். அந்த சிறப்பறிவும் நல்ல சிந்தையும் நல்ல செயல்பாடு உள்ளது இது உண்மை ஆன்மீகம். அப்போ உண்மை ஆன்மீகம் அறிவதற்கு திருவருள் துணை போட்டோம். நம்ம காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை, சுட்டி காட்டக்கூடிய தலைவன் உயர்ந்தவன். ஆகவே நம்ம போகின்ற பாதை தெளிவான பாதை, சுட்டி காட்டக்கூடிய கொள்கை உயர்ந்தது. நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடிய ஆசான் அகத்தீசன், திருமூல தேவன் போன்ற ஞானிகள். ஆக நாம் இந்த சங்கம் வளர வேண்டும். வளர்ந்தால் சுத்த ஆன்மீகம் வெளிப்படும். சுத்த ஆன்மீகம் கேட்டான் தலைவனை தலைவனை அறிமுகப்படுத்துகிறோம். தலைவன் யாருன்னா ஆசான் ஞானிகள், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், பட்னத்தார், திருமூலர், தாய்மான சாமிகள், அருணகிரி, இவர்களே அறிமுகப்படுத்துகிறோம். இவர்களை அறிமுகப்படுத்தும் போது பார்க்குறான், சுத்த ஆன்மீகம் பேசிட்டு இருக்கான், இவனுக்கு தேவையான அள்ளி கூறான். இப்போ நம்ம சங்கம் கிட்டத்தட்ட மாதம் 5-6 லட்சம் செலவு செய்யுது. யாரும் அள்ளி கொடுக்குறாங்க, ஆசான் ஞான பண்டிதன் அள்ளி தர்றான். வேணுங்கிறத செய்கிறாங்க, வேணுங்கிறத செய்யணும். எழுதி வெளிப்படின்னு ஏதாதனம் இல்லை. எழுதி வெளிப்படின்னு இந்திரன் செல்வம்னா வேணுங்கிற அள்ளி கூட வேணுங்கிறது நாட்டுக்கு என்ன, தன் கடன் அடியணி தாங்குதல் என் கடன் பண்ணி செய்து கிடப்பான். ஆக நாட்டு மக்களுக்கு நம்ம செய்கிறோம். அவன் வேணுங்கிறது பொருளாதாரத்தை அளிக்கிறாங்க. அவன் பொய் சொன்னால் தான் காசு கிடைக்கும், அல்லது ஏமாற்றணும், அல்லது ஜாலம் செய்யணும். போலி ஆன்மீகம் அதில் பொய் சொல்ல வேண்டும், அது ஏமாற்ற வேண்டும், அல்லது வஞ்சிக்க வேண்டும். அவன் அது அப்படி காசு வரும். நாம் பேச மாட்டோம், பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம், ஆசான் திருவடியப்பட்டவன். தேவையான பொருள் எங்களுக்கு தேவை. இந்த நாட்டு மக்களுக்கு பசியாற்ற வேண்டும், ஏழை எளிய மக்கள் பசியாற்ற நீர் அருள் செய்ய வேண்டும், பொதுமக்கள் தண்ணீர் தர வேண்டும், நீ அருள் செய்ய வேண்டும். வருகின்ற சித்ராபரணைக்கு 1000 திருமணம் செய்யணும் நான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பொருளுதவி செய்ய வேண்டும். இன்றைய மேற்கொள்ள எல்லா அறப்பணிகளுக்கு துணையாக இருந்து வெற்றிகரமாக முடிக்க அருள் செய்யணும் கேட்போம். அள்ளி காசு தரான். அவன் போலி ஆன்மீகம் அதில் கேட்க மாட்டான். அவனுடைய பேச்சே பேசுன்னு பொய்யாது. ஆக இது போன்ற உண்மை ஆன்மீகம் பரவ வேண்டும் என்றால் நம்ம சங்கம் வளர்ச்சியடையும். ஆக உண்மை ஆன்மீகம் நம்ம செயலே, மற்ற இடத்தில் இருக்க மனிதாயமானமே இருக்க முடியாது. மற்ற இடத்தில் மனிதாயமான இருக்காது. இப்போ நம்ம சங்கத்தில் யார் வந்தாலும் சாப்பிடுறியா, முதல் சாப்பிடுன்னு சொல்லுவான், இனிமையாக பேசுவான். இங்கே ஜாதி வரி இல்லை. இங்கே முஸ்லீம் வருவார்கள், கிறிஸ்தவனும் வருவார்கள். ஆனால் மற்ற இடத்தில் போக முடியாது. முஸ்லீம் உள்ளே வராதே, கிறிஸ்தவன் உள்ளே வராதுன்னுவான். நம்ம அப்படி இல்லை. கிறிஸ்தவனான சரி, முஸ்லீம் வந்தான் அவன் பசியாற்றுங்கள், பிரச்சனை தீர்வுன்னு சொல்லிட்டு போவான். அந்த வந்து இதுதான் சுத்த ஆன்மீகம். அங்கே என்ன செய்வான், இந்த மதத்தால் வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போலி ஆன்மீகம். அதனால் தான் நம்ம சங்கம் வளர வேண்டும், உண்மை ஆன்மீகம் வெளிப்பட வேண்டும் சொல்லியிருக்கோம். ஆகவே நம்ம அன்பர்கள் தினமும் அகத்தீசனை பூஜை செய்ய வேண்டும்.
எப்படி பூஜை செய்ய வேண்டும்? உலகமெல்லாம் நன்மை அடைய வேண்டும். எங்கு பார்த்தாலும் புறமொழி பெய்ய வேண்டும். மக்கள் இனமும் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று தினம் ஆசான் அகத்தீசன் பூஜை செய்து உண்மை ஆன்மீகம் பரவ வேண்டும் என்று சொல்லி போலி எது உண்மை என்றால் திருவடியை பற்றுகின்றவன் எல்லாம் உண்மை ஆன்மீகவாதி என்றும், திருவடியை பற்றுகின்றவனாக இருந்தாலும் சரி அந்த நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஆசான அகத்தீசன் கேட்குறான் எனக்கு செல்வ நல்ல பெருக்கணும். ஆசான அகத்தீசனை கேட்பார். சரி இவனை என்னடா செய்யன்னு கேட்டான். இவன் என்னடா ஆசானை எதுக்கு கேட்டான்னா, நான் மூட்டை கட்டுன்னு கேட்டான். எதுக்கு என் மூட்டை கட்டான்? எவன் தான் வியாபாரம் செய்யறான், அவன் மூட்டை கட்டுறான். நீ சுத்த ஆன்மீகவாதி என் திருவடி எதுக்கு பட்டன்னு கேட்டான். லட்சமாக மூட்டை கட்டுனாக்க இவனை கொண்டு நான் அந்த நரகத்தை போறான்றோம். செல்வத்தை கொடுத்து என்ன கேட்க வேண்டும்? நீ நான் பிறக்க விரும்பவில்லை, நீ இது எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் துணிவும் எனக்கு தர வேண்டும். என்னை ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். நீ இதை எனக்கு அருள் செய்யணும். அதுக்காக நான் வறுமையில் வாடக்கூடாது. மிகுதிய செல்வத்தை கொடுத்து என்னை மயக்கக்கூடாது. நீ இதை அருள் செய்யணும். சுத்த ஆன்மீகம் இருக்காப்பா. அகத்தீசன் பூஜை செய்யும் ஒரு முறை இருக்கு. சுத்த ஆன்மீகவாதி கேட்குறான், வணங்குறான். செல்வத்தையும் கொடுத்து திமிரும் கொடுத்தா வாழ்க்கை நான் நரகத்துக்கு போடுவான். நாம் சுத்த ஆன்மீகவாதிகள் வேணா செல்வம், ஆனால் அதே சமயத்தை பொல்லாத வறுமையை நான் விரும்பவில்லை. எனக்கு வறுமை இல்லாத வாழ்வு வேண்டும். உன் திருவடியை பற்ற வேண்டும். நான் பாவி என்று பெயரெடுக்காது கேடு. ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதனியில் பாவி என்ற நாம படையான்னு சொல்லுவார். நான் பாவியாக இருக்க நீதான் அருள் செய்யணுக்கு அப்பா சுத்த ஆன்மீகவாதிகள் சொல்லி தரணும். அவனுக்கு இவருக்கு கேட்கணும்னு இல்லைன்னா செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டு நரகத்துக்கு போடுவான். ஆக அவன் அப்படி கேட்க மாட்டான். தலைவனை யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஏதோ ஏமாற்றுகின்ற அறிவே அவனுக்கு தலைவன். பொய் சொல்லுவதே அவனுக்கு பெரும் படை. அது அவன் போலி ஆன்மீகவாதி. ஆகவே நம்ம சங்கம் வளர்ந்தால் நிச்சயமாக சுத்த ஆன்மீகம் பரவும் என்பது தெரியும். நாம் எல்லாம் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று சுத்த ஆன்மீகம் பரவ வேண்டும் என்று ஆசான் அகத்தீசனை கேட்டுக்கொண்டு ஓம் அகத்தீசாயினம் 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 ஓம் அகத்தீசாயினம். அன்பர் கைலாசம் அவர்கள் உண்மை ஆன்மீகம் போலி ஆன்மீகம் என்று கேட்டதற்கு இந்த தேதி 11/5 இரவு 8 மணிக்கு மேலே பேசியிருக்கிறோம். இடம் ஓங்காரக்குடியர். இந்த இப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள் யார் மீதையும் காழ்ப்புணர்ச்சி, யார் மீதும் பொறாமைப்பட்டோ காழ்ப்புணர்ச்சியோட நான் பேசவில்லை. உண்மை ஆன்மீகம் இப்படி தான் இருக்கும். அது ரொம்ப வெண்ணெய் போன்று, உண்மை ஆன்மீகம் வெண்ணெய் போன்று மிருதுவாக இருக்கும். போலி ஆன்மீகம் கரடு முரடாக இருக்கும். ஆகவே அவரவர்கள் இது போன்ற உலகத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் தலைவனை பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்ளணும்.